40 வருடம் கழித்து கோடீஸ்வரர்களாகப் போகும் ராசிகள். இதில் உங்களுடைய ராசிகளும் இருக்கின்றதா? ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசியும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை பற்றி சொல்லும் என்றுதான் கூறப்படுகிறது. ஒவ்வொரு கிரகங்களின் அடிப்படையில் அந்தந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசியினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி குறிப்பிட்ட ராசிகளில் பிறந்த நபர்கள் தங்களது 40 வயதிற்கு மேல் தங்களது கடின உழைப்பால் செல்வந்தர்களாக மாறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருவதன் மூலம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்களாம். இந்த ராசிகள் என்று பார்ப்போம். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே நிலைத்த மனநிலையும் பொறுமையும் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பல சோதனைகள், பொருளாதார சிக்கல்கள் போன்றவற்றை எதிர்கொள்வார்கள். ஆனால் 40 வயதிற்கு பிறகு சுக்கிரன் மற்றும் சனி கிரகங்களின் நல்ல அமைப்பால் இவர்களுக்கு நிலையான வருமான வாய்ப்புகள் உருவாகும். நிலம், வீடு, வியாபாரம் போன்றவற்றில் முதலீடு செய்தால் பெரும் லாபம் கிடைக்கும். இவர்களின் மெதுவான ஆனால் உறுதியான முயற்சிகள் காலப்போக்கில் கோடிகளாக மாறும். குறிப்பாக 42 தொடக்கம் 48 வயதிற்குள் பெரிய செல்வ உயர்வு ஏற்படும் என்று ஜோதிடம் கூறுகிறது. கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் திட்டமிடும் திறனும் கொண்டவர்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் தாமதமாக கிடைக்கும். ஆனால் 40 வயதிற்கு பிறகு புதன் கிரகத்தின் ஆதரவு அதிகரித்து அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். தொழில், வேலை, வணிகம் என எத்துறையிலும் இருந்தாலும் இவர்களுக்கு நிலையான வருமானமும் சேமிப்பும் உருவாகும். குறிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது புதிய தொழில் முனைவுகள் இவர்களுக்கு பெரும் செல்வத்தை தரக்கூடும். இவர்கள் பணத்தை சிக்கனமாக சேமிக்கும் பழக்கத்தால் சில ஆண்டுகள் கோடீஸ்வரர்களாக மாறும் வாய்ப்பும் அதிகம். மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பல பொறுப்புகளை ஏற்றி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் 40 வயதிற்கு பிறகு சனி பகவானின் முழு அருள் கிடைத்து அவர்கள் செய்த உழைப்புக்கான பலன் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அரசியல், நிர்வாகம், தொழில் அல்லது தனியார் வியாபாரம் போன்ற துறைகளில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். குறிப்பாக 45 வயதிற்கு மேல் இவர்களுக்கு எதிர்பாராத அளவில் பணவரவு, சொத்து சேர்க்கை போன்றவை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் ஜோதிடம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பற்றி கருத்துக்களை தெரிவியுங்கள்.